ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் மாங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சுருக்கிறோம். இது பிரெட்டோட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மினிமம் சைஸ் மாங்காய் எடுத்துருக்கிறேன். இதை தோலெல்லாம் சீவிட்டு தேங்காய் திருவிழா திருகி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு 200 கிராம் வெல்லம் திருகி வச்சிருக்கிறேன். இதை போட்டலாம். அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். பாகுப்பதம் கம்மிப்பதம் தேவையில்லை. நம்ம என்னதான் குவாலிட்டியான வெல்லம் வாங்கினாலும் எப்படியும் தூசி மண் குச்சி இருக்கும். இது நல்லா கரைஞ்சோன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே கடாயை வச்சுக்கிறேன். 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 100 கிராம் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டுடலாம். 5 பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். போட்டுடலாம். நமக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். முக்கால்வாசி வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு மினிமம் சைஸ் மாங்காய் நம்ம தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கிறேன் தேங்காய் திருவியில். இதை போட்டுடலாம். நீங்கள் தோலோடையும் போடலாம். இந்த மாதிரி போட்டால் நல்லா சாப்பிட்றதுக்குள்ள ஜாம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் தூக்கலாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன டம்ளர் 1 டம்ளர் 100 கிராம் தண்ணி இதை ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். கிண்டி விட்டுக்கலாம். மாங்காய் அப்போ தான் நல்லா வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். மாங்காய் நல்லா குழைய வெந்துச்சு. நல்லா வெந்த பிறகு தான் வெல்லம் போடணும். காய்ச்சி ஃபில்டர் பண்ண வெள்ளத்தை ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்பு, வத்த குழம்பு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிரெட்டோட கூட வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.